ஹாய் ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரைபாக் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரைபாக் கேமிங் அப்படின்ற நம்ம சேனல்ல ட்ரைபாக் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு, 2 எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சீரீஸை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ல பிடிச்சிக்கோங்க. அப்பதான் நம்ம போட போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம், கேம் பத்தி ஒரு ஸ்டோரி. என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து கேம் விளையாடிட்டு இருக்க கேரக்டர் அப்படியே அந்த கேம்குள்ள வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுறாரு. ஸோ அதை பத்தி நான் ஸ்டோரி தான் பார்க்க போறேன். ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் தான் காட்டுறாங்க. நம்ம மெயின் கேரக்டருக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு, அவரை வந்து டிஸ்ஓன் பண்ண மாதிரி, அவங்க ஃபேமிலி வந்து டிஸ்ஓன் பண்ண மாதிரி லெட்டர் வந்திருக்கு. இது இவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இவர் இருந்த டார்மெண்ட்லேருந்து வந்து இவரை தூக்கி போட்டாங்க. இது ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு இவர் யோசிக்கும் போது தான் வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இவரை பார்த்து தப்பா பேசுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நார்மல் ஹியூமன். இவர் கேம் விளையாடிட்டு இருந்தார். என்ன கேம் பார்த்தீங்கன்னா, சில்வராஸ் ஃபெயில் ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேம்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டார் இவரு. அந்த கேம்ல வந்து நிறைய மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எஸ்எஸ்எஸ் ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இவர் போவாருன்னு பார்த்தா இவர் ஒரு தேர்ட் ரேட் வில்லனா மாறிட்டாரு. எட் ராட்ஸ் டெய்லர் அப்படின்ற ஒரு தேர்ட் ரேட் வில்லனா மாறிட்டாரு. அப்பதான் இவர் பார்க்கும் போது இவரோட ஸ்டேட்டஸ் போர்டு வந்து வியூ ஆகுது. இந்த ஸ்டேட்டஸ் போர்ட்ல இவரோட ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ட், பவர் எவ்வளவு, ஏஜ் என்ன, ரேஸ் என்ன எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த இதை பார்க்கும்போது இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இவர் கடைசியில என் கிரெடிட்ஸ்ல வந்து இவர் ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறது தான் இவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அதுல இருந்து மாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் ஆகணும். இவர் இருக்கிற ஸ்கூல்ல அதுக்கு முதல்ல வந்து இவர் வந்து ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் எல்லாம் வேணும். ஏன்னா இவரை இருக்கிற டார்மெண்ட்ல இருந்து வெளில தள்ளிட்டாங்க. ஸோ இவர் எடுத்துட்டு வந்து இருக்கிற பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இவரோட கேஸ்ல க்ளோத்ஸ், டேகரு, டெக்கரேட்டிவ் காப்லெட்டு அந்த மாதிரி சில பொருள் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ பக்கத்துல தேடும் போது பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீம் தண்ணி போற இதை பாக்குறாரு. ஸோ அதனால இவர் வந்து ஷெல்டர் அதெல்லாம் தேடிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மரத்தை வெட்டுறாரு, விண்ட் ஸ்லாஷ் அப்படின்ற பவரை யூஸ் பண்ணி. அதை யூஸ் பண்ண உடனே இவருக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு வீக்கான பர்சன் இவரு. இப்ப இவருக்கு என்னன்னா, திடீர்னு பசி எடுக்குது. அப்ப என்னன்னா, இவர் தாத்தா சொன்ன கதை தான் ஞாபகம் வருது. என்னன்னா, பசிக்கும் போது இவர் வந்து பழைய மரத்தெல்லாம் வந்து வேக வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரிதான் இவரோட பவர் யூஸ் பண்ணி சாப்பிட்டாரு. அப்படி பார்த்தா சாப்பிட முடியல, திடீர்னு வாந்தி எடுத்துட்டாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இவர் இப்போ ஷெல்டர் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீடு சின்ன பேஸ் மாதிரி, கேம் உள்ள போனா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பேஸ் கட்டுவோம்ல, அந்த மாதிரி பேஸ் மாதிரி மரக்கட்டை இவரோட அந்த விண்ட் ஸ்லாஷ் கட்டரை வச்சு ஃபுல்லா உடைச்சு மரக்கட்டையை கஷ்டப்பட்டு இவரே ஒரு ஆளா ஃபாரஸ்ட்ல உட்காந்து கடைசியா ஒரு பேஸ் கேம்ப் கட்டிட்டாரு. அப்புறம் படுக்கிறதுக்கு இடம் இல்லாதனால இவரோட துணியெல்லாம் வந்து கீழே தரையில போட்டு அதுல படுத்துட்டாரு. அடுத்த நாள் ஆயிடுச்சு, இரவு போய் அடுத்த நாள் பகல் வந்துச்சு. ஸோ அவர் ஒரு வழியா அவரோட கேம்ப் வந்து கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்கு இவருக்கு ஸ்கில் எல்லாம் அன்லாக் ஆயிருக்கு. ஹேண்டிகிராஃப்ட், டிசைன், கேதரிங் ஸ்கில், இந்த மாதிரி எல்லாம் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இப்ப வந்து இவரு பசிக்குது இவருக்கு. அதுக்கு இவர் ஆர்பூன் செஞ்சிருக்காரு. ஆர்பூனை வச்சு மீன் சாப்பிடலாம். பக்கத்துல ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிருக்காரு, வாட்டர் ஸ்ட்ரீம். அதனால மீன் ஃபிஷ் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஃபிஷ்ஷை கஷ்டப்பட்டு ஃபிஷ் எடுத்து அதை வறுக்கிறாரு, பிளேஸ் அப்படின்ற பவரை யூஸ் பண்ணி. ஸோ இப்போதைக்கு இவர்கிட்ட வந்து இந்த சின்ன சின்ன மேஜிக் ஸ்கில் தான் இருக்கு. ஸோ லெவலப்பாக இவருக்கு நிறைய ஸ்கில் வந்துடும். இதை சாப்பிடும் போது தான் பாத்தீங்கன்னா யாரோ வர்றாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் கேரக்டர். இவர் இவ்வளவு விஷயம் பண்ணதுல இவர் மெயின் கேரக்டர் கிடையாது, இவர் ஒரு தேர்ட் ரேட் வில்லன் அப்படின்றத மறந்தே போயிட்டாரு. ஸோ வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை புடிச்சு கொடுத்தவ தான் வந்திருக்கா. இவதான் வந்து இவ டார்மெண்ட்ரில இருந்து வெளியே போனதுக்கு முக்கிய காரணமா இருந்தவ பிரின்சஸ் பீனியா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் இந்த ஸ்டோரியில. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைபாக் எங்க போயிட்டு இருக்க சீரிஸ், ட்ரைபாக் ஸ்டோரி சீரிஸ். ஸோ பார்த்துட்டு எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இதே மாதிரி வீடியோ உடனே. ஸோ ஓகே காய்ஸ், இவங்க எல்லாரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Until then, this is Tribak Gaming signing off. Bye bye guys. Bye bye. Peace out.